இத்திரு அணிக்காக விளையாடி கொண்டிருக்கும் மட்டை வீச்சாளர்கள் சிவகுமார் அண்ட் பொன்முத்து அவர்கள் இருவருமே. சிவகுமார் அவர்கள் ஒரு இடதுகை மட்டை வீச்சாளர். அருமையாக வீசப்பட்ட பந்து 1 ரன்களை எடுத்துள்ளனர். அப்படின்னு இத்திரு அணிக்காக 29 ரன்களை எடுத்துள்ளனர். சிவகுமார் அடித்தாடிய 5 ரன்களையும் இத்திரு அணிக்காக விளையாடி கொண்டிருப்பவர்கள் சிவகுமார் அவர்களும் பொன்முத்து அவர்களும் 2 விக்கெட் இழப்பிற்கு 29 ரன்களை எடுத்துள்ளனர். 29 17 17 19 23 29 ரன்களை எடுத்துள்ளனர். இத்திரு அணியினர் 2 விக்கெட்டுகளை இழந்துள்ளனர். இத்திரு அணிக்காக விளையாடி கொண்டிருக்கும் மட்டை வீச்சாளர்கள் பொன்முத்து அவர்களும் சிவகுமார் அவர்களும் களத்தில் விளையாடி கொண்டிருக்கின்றனர். அருமையாக அடித்தாடிய பந்து 4 ரன்களை மாறுமா? 4 ரன்களை அடித்துள்ளார் சிவகுமார் அவர்கள். இத்திரு அணியின் 33 ரன்களாக எட்டியுள்ளது. சிவகுமார் அவர்கள் 2 பவுண்டரி அடித்துள்ளார். அருமையாக விளையாடி கொண்டிருக்கிறார் இடதுகை மட்டை வீச்சாளர் சிவகுமார் அவர்கள். 4 ரன்களை அடித்துள்ளார். முப்பத்தி 3 ரன்களை எடுத்துள்ளனர் இத்திரு அணியினர். இத்திரு அணியினர் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். அடித்தாட நினைத்தார். பந்து ஏமாற்றி விக்கெட் கீப்பரிடம் சென்று விட்டது. 5வது ஓவரை வீசி கொண்டிருக்கின்றனர் எதிர் அணியினர். இத்திரு அணி மட்டை வீச்சாளர்கள் சிவகுமார் அவர்களும் பொன்முத்து அவர்களும் விளையாடி கொண்டிருக்கின்றனர். அடித்தாடினார். விக்கெட்டாக மாறியுள்ளது. LBW மூலம் ஒரு விக்கெட்டை இழந்துள்ளனர். மீண்டும் சிவகுமார் அவர்கள் LBW மூலம் அவுட் ஆகிட்டார். LBWவா ஸ்டம்பிங் மூலம் அவுட் ஆகி விக்கெட்டை பறிகொடுத்து வெளியே சென்று கொண்டிருக்கிறார் சிவகுமார் அவர்கள். 9 ரன்களை எடுத்து வெளியே சென்று கொண்டிருக்கிறார். இவர் 2 பவுண்டரிகளையும் 1 சிங்கிள் ரன்களையும் எடுத்துள்ளார். முப்பத்தி 4 ரன்களுக்கு 1 விக்கெட்டை 3 விக்கெட்டுகளை இழந்துள்ளது. அவர் பேர் என்ன பேர்? இமயமா சாரா வந்திருக்காங்க. ஒயிட் வீட்டில் பார்க்க வித்தியாசமாக இருக்குது. ரைட்டு. அடுத்ததாக களம் இறங்கியிருக்கும் மட்டை வீச்சாளர் பால்நவீன் அவர்கள். இத்திரு அணியின் மட்டை வீச்சாளர்